வணக்கம். எனது அன்பிற்குரிய யூடியூப் உறவுகளுக்கு கூறுவது என்னவென்றால், எங்கள் அனுபவத்தில் வந்து கொண்டு இருக்கும் பூர்வீக சொத்து அளவீடு செய்ய சென்றபோது ஏற்பட்ட தகராறு விதமாக போலீஸில் புகார் அளித்தோம். புகார் அடிப்படையில் அவர்கள் எதிரிகளை அழைத்து பேசியபோது அழைப்பானை ஏற்று வரவில்லை. வருவதற்கு காலம் தாமதம் ஆவதனால் எனக்கு அவர்கள் மீது சில அச்சுறுத்தல் இருப்பதால் CSR பதிவு செய்து தருமாறு கேட்டிருந்தேன். அதாவது 17ஆம் தேதி நான் புகார் அளித்தேன். 18ஆம் தேதி வரும்படி சொன்னார்கள். விசாரணைக்கு சென்றேன். எதிரிகள் வரவில்லை. சரி, CSR பதிவிட்டு தருகிறோம், நாளை வா, அதாவது 19ஆம் தேதி வா என்று சொன்னார்கள். நான் 19ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்றேன். சென்று ஒரு அதிகாரியிடம் கேட்டேன். அவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வரவில்லை, வந்தவுடனே பதிவிட்டு தருவார்கள் என்று சொன்னார்கள். சரி என்றேன். அதற்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா, இந்த மாதிரி திருவிடத்தினூர் புகார் CSR பதிவு செய்ய சொல்லியிருந்தோம் அப்படின்னு, வெளியே வெயிட் பண்ண அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அப்புறமா வெளியே வெயிட் பண்ண அவருக்கு ஆப்போசிட்லேயே ஜன்னல் எதிரில் நின்றுட்டு இருந்தேன். இங்கெல்லாம் நிற்காத, போய் உட்காரு அப்படின்னு கொஞ்சம் போல்டாக பேசினார். சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் போய்ட்டு உட்காந்துட்டு மணி 12 மணி வரலும் கூட பார்த்தேன், 1 மணி வரலும் கூட பார்த்தேன். எந்த ஒரு தகவலும் இல்லை. பதிவிடுறதுக்கான வாய்ப்பு கூட இல்லைங்கிற மாதிரி சந்தேகம் வந்ததுங்க. அதுக்கப்புறமா எனக்கு தெரிய வந்தது, அவர் பதிவிடக்கூடியவர் ஒரு முஸ்லீம் என்று. நான் புகார் அளித்திருப்பதும் முஸ்லீம் பேரில்தான். அதன் அடிப்படையில், சந்தேக அடிப்படையில் உள்ள இருக்க சில அதிகாரிகளிடம் நான் கேட்டேன், ஐயா, CSR பதிவாகவில்லை, காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னவென்றால், நான் புகார் அளித்திருப்பதும் பதிவிடுபவரும் ஒரே கம்யூனிட்டி இருப்பதால் பதிவிடாமல் இருக்கிறாரா என்று கேட்டேன். இல்லை, அப்படியெல்லாம் நாங்கள் யாரும் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி ஆகட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமா இன்னொரு 2:30 மணி அளவில் ஒருத்தர், போலீஸில் தான் சொல்ல முடியும், அவங்க பேரெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஐயா இப்படின்னு. இப்படி தான் கையை காமிச்சேன். அவர் போயா அப்படின்ட்டார். அதுவும் பப்ளிக்கில் 10 பேர் கூடி இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வழியெல்லாம் பழக்கம் இல்லாத ஆளுங்க. எனக்கு கொஞ்சம் இழிவான போயிருச்சு அது. அதுதான் நான் சாதாரணமாக தான் கேட்டேன், ஐயா இப்படி பப்ளிக்கில் நானும் CSR பதிவு ஆகலை, அதுக்கான இதுதானே சார் கேட்டேன், அதுக்கு இப்படி சார் பண்ணுறீங்க, போயா இல்லையா போயா அப்படின்னு போல்டாக பேசிட்டு, எங்கே போய் பிடிங்கிக்கோ அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி 4 பேர் முன்னாடி இழிவாக பேசுறது ரொம்ப அசிங்கமாகிடுச்சு சார். நான் ஒரு கனரக ஓட்டுநர், எரிபொருள் டிரான்ஸ்போர்ட்டர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இப்படி சில மாநிலத்துக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் என்னுடைய தொழில். இப்போ அதை நிறுத்திட்டு தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். இதுதான் சார் என்னுடைய வாழ்க்கை. இப்போது இதெல்லாம் எனக்கு அனுபவம் இல்லாத வார்த்தைகள் கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப மன உளைச்சல், பாதிப்புக்குள்ளாகிட்டுருக்கேன். சரின்னு நான் நவரலாங்க. 3 மணிக்கு இது நடந்தது. அதுக்கப்புறம் கூட நான் நவரல, அங்கே தான் இருந்தேன்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் கூப்பிட்டார். யார்? அந்த முஸ்லீம் ஆப்ரேட்டரு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருக்கிறாரு. அவர் கூப்பிட்டு இங்கே வாங்க உள்ளே அப்படின்னா போனேன். போயிட்டு அவர் ஆல்ரெடி ஒரு 4-5 நாள் பதிவாகாமல் இருக்கிற ரெக்கார்டெலாம் காமிக்கிறார். அதுக்கான காரணங்கள்லாம் சொல்லி இந்த காரணத்தில் இதெல்லாம் பதிவாகலை, நான் முஸ்லீமு அவங்க இவங்கன்ற அடிப்படையில் நான் வேலை பார்க்கல, நான் சரியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் கரெக்டாக சொன்னாருங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சொன்னார். சரி நீ வெயிட் பண்ணு, நான் போட்டு தரேன்னாரு. இல்லை நீ அப்புறமா வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு, நான் போட்டு கூப்பிட்றேன்னாரு. சரி நான் வெளியே வெயிட் பண்ணேங்க. 1 ஹவர் ஆச்சு. போயிட்டு கேட்டேன். அவர் ஏதோ ஒரு புக்கு தான் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. சரி நான் வெளிப்படுத்தலைங்க, அப்படியே இருந்துட்டேன். என்ன சார் ஆச்சு? இதை போட்டுறேன் ஒன்று தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு வந்துட்டேங்க. திரும்பி 1/2 ஹவர் கழித்து போகிறேன். அதே மாதிரி தான் சும்மா உட்காந்துட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியலைங்க, என்ன தான் நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறேன்னு. இதுக்கு எதிர்பார்ப்பு என்னான்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தேகம் தெரியும் இல்லைங்களா. டிரைவருன்னா வழியில் ஒரு சில பிரச்சனைங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ நடக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலை மாதிரி அதுக்கான பெனால்ட்டி அப்படி இப்படின்னு ஏதோ அந்த வழக்கத்தில் அது எதனா ஒன்று எதிர்பார்ப்பீங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதுவும் பார்த்தேன். இல்லை வேண்டாம், அதோட எதிர்பார்ப்பும் இல்லை. அப்போது நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறது சார்? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. கடைசி வரலாம் என்னுடைய கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் பதிவாகிற மாதிரி தெரியலைங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலி இதோட விசாரணை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இடம் 5 சென்ட்டு ரோடுக்கு வடக்க இருக்குதுங்க. அது புளியமரத்து பாத்தியத்தில் எங்கள் அனுபவத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இது அளவீடு செஞ்சு மறுபடியும் அங்கே பட்டறை வச்சு திரும்பி ஏதோ ஒரு கடையை ஏதோ ஒன்று ஆரம்பிக்க செல்கிறப்போ பக்கத்தில் தேர்டு பார்ட்டி எங்கள் பெரியப்பா கிட்ட கிரையம் பெற்ற ஆள் இங்கே தகராறு பண்ணுறான். எங்கள் பூர்வீக சொத்து நாங்கள் யாருக்கும் விற்க கிடையாது, எங்கள் அனுபவத்திலே இருந்துக்கிட்டு இருக்கிற சொத்து. அவன் சண்டையிடுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதுவும் தகாத வார்த்தைகள்லாம், கூடுதலான வார்த்தைகள் தேவையில்லாமல் பேசுகிறாரு. அது நமக்கு பிடிக்கலாங்க. இதுக்கு தான் நான் இந்த புகாரை அளித்தது. அது மேலே எந்த ஒரு விசாரணையும் அடிக்கலை. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்போது என் தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பிஹெச்டி முடித்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் பிஹெச்டி முடித்து அவர் ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கிறாருங்க. தம்பி இன்னொருத்தன் கார்பெண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு அவன் ஏதோ ஒரு 4 பேருக்கு உதவிகரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான். நானும் அதர் மாநிலம் அப்படி இப்படி போய்கிட்டு நானும் ஒரு சமூக சேவையாக தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை அடிப்படை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அடிப்படை என்னென்னா, ஒரு உயிரை அழித்து பல பேருக்கு விநியோகம் பண்ணி அது மூலமாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் குணங்கள்னு எனக்கு தெரியாதுங்க. அது சில புரிதலை புரிய வச்சு எங்களுக்கான இடத்த எங்களுக்கு அனுபவிச்சுக்கும்படி செஞ்சாங்கன்னா ஒரு சில முன்னேற்றம் திருவிடுத்துணர்லையும் வரும். நல்ல எதிர்காலம் திருவிடுத்துணர்வில் நாங்களும் வாழ்வோம். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தெரியுது. மேலே மேலே சிரமத்துக்கு உள்ளாக்காமல் இது பார்க்குற யூடியூப் நேயர்கள் யாராவது ஒரு சில உதவி செய்து எங்களுக்கு நல்ல வழி காட்டுமாறு பணியோடு கேட்டுக்கிறேன். ஓகே, பாய்.